குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஸ்டடி டிப்ஸ். அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த விஷயங்களை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது நீங்கள் பார்க்கணும். நான் நீங்கள் கம்பி கட்டுற கதையெல்லாம் கதைக்கல, உருட்டுற கதையும் கதைக்கல, ஜஸ்ட் ரியாலிட்டியில் இருக்கிற விஷயங்கள் தான் கதைக்க போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு என்னன்னு சொன்னால் உங்களோட மைண்ட் செட். பின்னுக்கு இருக்கிற ஒன்றையும் பார்க்க தேவையில்ல, என்னையும் பார்க்க தேவையில்ல. நான் கதைக்கிற விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் சரி. என்னென்னா மைண்ட் செட். அப்படின்னா நீங்கள் முதலாவது என்ன நிலைமையில் இருக்கீங்க, படிக்கிறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லாட்டி படித்தா ஏதோ ஒன்று சாதிக்கலாமா, இல்லாட்டி ஓகே 3 எடுத்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுக்கலாமா, இல்லாட்டி ஜொப் கிடைக்குமா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டு உங்களோட மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டுக்கு ரீட் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தனை மைண்ட் செட்டை ரீட் பண்ணுறீங்க, உங்களோட மைண்ட் செட்டை ரீட் பண்ணுறது விஷயமா. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட மைண்ட் செட்டை ரீட் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், மைண்ட் செட்டை ரீட் பண்ணுன்னா என்ன, அடுத்து வாசிக்கிறதா இல்லை, உங்களோட சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். அடுத்தது உங்களோட கெப்பாசிட்டின்னு சொன்னால் என்ன, நீங்கள் என்ன சிச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு படிப்பிச்சா வருமா, இல்லாட்டி படிப்பிக்க தானே வருமா, இல்லாட்டி ஒன்றுமே வேறாவா, அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா என்ன சொல்லணும் விளங்குதா, நீங்கள் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நீங்கள் ஒரு எஸ் லெவலில் இருக்கீங்கன்னா ஒரு பிக்கு போகலாமா, ஏக்கு போகலாமா, இல்லை அறவே படிக்கலாமா, அவளுக்காக படிக்குமா, அவனுக்காக படிக்குமா, இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்த ஆப்ஷன், இது ரெண்டும் ஓகேயா, உங்களோட கெப்பாசிட்டி உங்களுக்கு விளங்கிட்டா, அந்த கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண எதுவுமே இல்லையான்னு பார்க்கணும். உங்களோட மைண்ட் செட் உங்களுக்கு விளங்கிட்டா, அந்த மைண்ட் செட்டில் படிப்பை தவிர மற்ற விஷயங்கள் இருந்தால் எல்லாத்தையும் ஒரு பக்கம் எரிஞ்சு விடுங்க. அது லவ் இருக்கட்டும், இல்லாட்டி என்னென்ன விஷயமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்ன எடிக்ட் அறிவோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு படிப்பை மட்டும் உள்ளே கொண்டு வாங்க. எப்படிறான்னு கேட்டால் உங்களோட தான் எல்லா விஷயமும் இருக்குது. அடுத்த விஷயம் என்னென்னா கன்சிஸ்டன்சி லெவலில் மெயின்டைன் பண்ணணும். அவளை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு போகிறீங்க தானே, அப்போ அதே மாதிரி படிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய விஷயம். ஒவ்வொரு நாளைக்கு சாப்பிட்றீங்க தானே, 7-8 மணி தூங்குறீங்க தானே, மாடு மாதிரி சாப்பிட்றீங்க, மாடு மாதிரி தூங்குறீங்க. ஏன் மாடு மாதிரி படிக்கலாம், ஏனென்றா சாப்பிட்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதாவது ப்ளஷர் ஹார்மோன் வரும். பயாலஜி ஸ்டூடெண்ட் இல்லை, அதே மாதிரி தான் என்ன படிக்கிறதுல அப்படி ஒன்று வாரில்லை. ஏன்னா நாங்கள் ஒரு ட்ரிப் போகிறோம்னு சொன்னால் அதில் ஃபன்னாக போகும், ட்ராவலிங் ஓகே. அதே ஒரு தேவைக்கு போகிறோம்னு சொன்னால் அது போராக போகும். அதான் மனுஷன் மைண்ட் செட். அதே மாதிரி தான் படிக்கிறங்கிறது தான் ஏதோ ஒரு விஷயத்தை அடையணும், அதுக்கு பிறகு கஷ்டப்படணும், யூனிவர்சிட்டிக்கு போனாலும் கஷ்டப்படணும், ஜொப் எடுத்தாலும் கஷ்டப்படணும். ஆனால் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கு அங்கால ஏதோ ஒன்று இருக்கும். ஜொப் எடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும், கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் காசு வரும், காசு வச்சு என்ன செய்யணும், கொஞ்சம் அனுபவிக்கலாம். காசு முடிஞ்சு என்ன செய்யணும், திருப்பி கஷ்டப்படணும். அவ்வளோதான். கஷ்டம் அதே பிறகு ஈஸி, கஷ்டம் ஈஸி, இதான் லைஃப். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்த விஷயம், எங்களுக்கு எல்லா விஷயமும் வானத்துலேருந்து குள்ளாது. நாங்கள் என்ன செய்யணும்னா கஷ்டப்படணும். என்னடா ஒரே கஷ்டம்னு சொல்லலாம்டா, கஷ்டப்பட்டால் தான் நான் இப்போ நீங்கள் நல்லா இருப்பேன் சொல்லுவாங்க. உண்மைதான். அதுக்காக கஷ்டமே தொடர்ச்சியாக வராது, சரியா. ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பிறகு லேஸ் இருக்கும். அந்த வேர்டை வச்சாச்சும் மனசு திருப்தி அடைஞ்சிடும், சரியா. அடுத்தது என்னென்னா கன்சிஸ்டன்சி லெவலில் மெயின்டைன் பண்ணணும். இன்றைக்கு படித்தா நாளைக்கு படிக்கணும், நாளை இன்றைக்கு படிக்க தான் வேணும், எக்ஸாமில் நீ பாஸ் ஆகிற வரைக்கும் படிக்க தான் வேணும். அப்படி இல்லாட்டி வேஸ்ட், விளங்குதா. இன்றைக்கு படித்து போட்டு 3 நாள் தூங்கினாலும் வேலை இல்லை, விளங்குதா. ஒவ்வொரு நாளைக்கும் தூங்குறேன், ஒவ்வொரு நாளைக்கும் சாப்பிட்றேன், அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் படிக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த மோட்டிவேஷன் வீடியோ, அது இது இந்த வீடியோவும் தான். இதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறதை போயிட்டு 2 MCக்கு செய்யலாம். அதையாச்சும் போய் செஞ்சால் அது குரூப்போடு போய் விளங்கிட்டா. அதே மாதிரி சும்மா போய் ஸ்டேட்டஸை நோண்டுறது, இந்த ரீல்ஸ் பார்க்குறது, அந்த ரீல்ஸை பார்க்குறேன் இல்லாமல் நாளைக்கு அனுப்புறது, ஸ்டேட்டஸை பார்த்து போட்டு சும்மா விடாமல் அதை சென்ட் பண்ண சொல்கிற, அதை சேவ் பண்ணி வைக்கிற, அதை போய் கேலரிக்குள்ளே வச்சு போட்டு அடுத்த நாள் வந்து அதை பார்த்து இருக்கிற, என்னையா மன உளைச்சலை உருவாக்குறதே நீங்கள். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் அள்ளிக்கு கறிஞ்சு போடு, படிக்கணும்னா படி, இல்லாட்டி வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்த்துட்டு போ. வெளிநாட்டுக்கு போகிறியா, போகிற நம்ம 15 காசு இருக்கியா, அப்போ வாயை மூடிட்டு படி, பொத்திட்டு படி, இல்லை ஓகே. அடுத்த விஷயம், கல்யாணம் முடிக்க போறியா, கல்யாணம் முடிச்சா குடும்பத்தை பார்க்குறேன்டா காசு வேணுமெண்டா உழைக்கணுமெண்டா, ஏதாவது டிகிரியோ இன்னும் இருக்கணும், கோர்ஸ் முடிக்கிறேன்டாலும் காசு வேணும், விளங்கிட்டா. சும்மா போய் அங்கே பாத்ரூம் ஒன்றும் கிடைக்க போகிறல. அப்போ அதால் படிக்க வந்திருக்கியா, படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணு 2 வருஷம், சரி. அதோட அடுத்த ஆப்ஷன், ஒழுங்காக படித்து போட்டு அடுத்த ஆப்ஷன் போ. படிக்கலாம், தூக்கி எறிஞ்சு போட்டு வேறு ஏதாவது ஆப்ஷனை பாரு, அவ்வளோதான். அடுத்த விஷயம் என்னென்னா
இங்கே என்னண்டா என்னண்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஏற்கனவே இந்த மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டேன். சரி, அப்பயுமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒன்றை போல நல்லவன் உலகத்தில் யாருமே இல்லை. யாரா நீங்கள்லாம் இந்த வீடியோவை பார்த்து வியூவர்ஸை கூட்டி எந்த சப்ஸ்கிரைபரை கூட்டி நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க. நான் என்னென்ன செஞ்சாலும் நீங்கள் கேட்குங்களா? வேலையே இல்லைடா உங்களுக்கு, பிரச்சனை இல்லை. நான் நல்லா இருக்கணும்னு நீ பார்க்க அந்த மனசுக்காகவே நல்லா இருப்பேன். சரியா? அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொன்னால், நீ மேக்ஸிமம் என்ன விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறியோ படிப்பா. அப்போ அதில் என்ன விஷயம் இருக்குன்னா ஆராய்ச்சி பிளான் பண்ணி ஒரு கைடன்ஸோட போனேன்டா எல்லா விஷயமும் கிடைச்சிடும். அதுக்காக அந்த கைடரோட பிள்ளையோ இல்லாட்டி வருங்கால மனைவியோ கணவனோ இருக்கக்கூடாது. அதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் சேத்தான். ஏன்னா அது கடைசி வரைக்கும் வரும்போது தெரியாது. நீ உனக்கு போனேன்னு சொன்னால் அவளோட கபுல் கோலன்னு ஒரு 2 போகலாம். அது 1000ல் 1 தான், இல்லாட்டி 10,000ல் 1 தான். அதால் நீ என்ன செய்யணும்? படித்தா, நீ கஷ்டப்பட்டா, நீ உழைச்சா, நீ தான் எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். நீ தான் அந்த ஜாப்புக்கு போகிறனாலும் ட்ராவல் பண்ணி போகணும். இல்லாட்டி போயிட்டு அங்கே 10 மணி நேரம் முந்திரி கிடக்கணும். நீங்கள் அவள் வர போகிறதும் இல்லை. அதால் இந்த கூடவே ஒருத்தையை கூடிக்கிறது, கூடவே ஒருத்தனை கூடிக்கிறது, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு இந்த பெஸ்டி குஸ்டி அடுத்தது இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டு இந்த லவ் கத்திரிக்கை எல்லாத்தையும் தூக்கி போட்டு தனியாக இருந்து பாடி. ஏன்னா அவன் அம்மா அவள் கஷ்டப்பட்டு நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒன்றை படிப்பிக்காக நீ என்ன செய்கிறேன்னா யாரோ ஒருத்தர் நல்லா இருக்கணும், யாரோ ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு போட்டு அவனுக்கு போய் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு அங்கே போய் உருட்டிக்கிட்டு கடலை போட்டுக்கிட்டு வடை பொறிச்சிக்கிட்டு தேவையானக்கு உண்ட வாழ்க்கையை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நீ என்ன செய்யணும்? நல்ல பிள்ளை மாதிரி இருந்து படிக்கணும். ஏன்னா உனக்கிட்ட படிக்க மாட்டேதான் இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. காசு இருந்தாலும் அந்த காசை வச்சு என்ன விஷயம் செய்யலாம்னு உனக்கு புத்தி இருக்கணும்னு நீ படிக்கணும். அதுக்காக தான் படிக்கணும். குறைஞ்சது 7வது வரைக்கும் பண்ணி படி. ஏன்னா நீ 2K கிட்ஸ். அப்போ உனக்கு மேக்ஸிமம் எல்லாம் சரியான மாதிரி தான் இருக்கும். நானும் 2K கிட்ஸ் தான். அதான் செல்வது விளங்கிட்டா? அதால் நீ செய்கிறது நீ சொல்கிறது எல்லாம் சரி மாதிரி தான் இருக்கும். மறுபடியும் 22 23 வயசு ஆகுள்ள தான் என்னடா அது இப்படி என்ன மாதிரி இருக்கும். மறுபடியும் நீ கடந்து கஷ்டப்படணும். அந்த டைமில் உன்னோட இருந்தவள் கூட்டாளி ஒருத்தன் முடிக்க மாட்டான். கடைசியில் அம்மா அப்பா மிஞ்சி போயிருப்பா. அப்போ கடைசியில் என்ன செய்யணும்? ஃபீல் பண்ணணும். இந்த ஃபீலிங்கெல்லாம் விட்டு போட்டு இப்போ தேவையில்லாத ஃபீலிங் சின்ன ஃபீலிங்கெல்லாம் விட்டு போட்டு படிக்கிற வேலையை பாருங்கடா ஃபஸ்ட்டுக்கு போய். அடுத்த விஷயம் இவ்வளோ நான் சொல்கிறது இதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோமா? என்ன கதைக்க வச்சிருக்கு, உன்னை கேட்க வச்சிருக்கு. இப்போ டைம் எதிர தெரியுமா? 2 மணி AM PM இல்லை. இப்போ யாரா இவன் தனியாக கழிச்சிட்டியா? தனியெல்லாம் கழிச்சிட்டிங்கல்ல, நான் கதைக்கக்குள்ள தனியாக நான் கேட்பேன். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு தெரியுமா? கேட்டுட்டு இருப்பீங்க. இப்போ வளங்க உங்களுக்கு கஷ்டப்பட்டப்ப நீங்கள் நல்லா இருப்பீங்க. எப்படி நல்லா இருப்பீங்க தெரியுமா? கஷ்டப்பட்டீங்கன்னு சொன்னால் தான் ஏதோ ஜொப் கிடைக்கும். ஜொப் கிடைச்சா தான் உங்களுக்கு காசு ஏறுவோம். 10,000 20,000 குறைஞ்சது பெட்ரோலாவது அடிக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் சாப்பிடலாம், இல்லாட்டி அதுவும் இல்லை விளங்கு. அதனால் இந்த ஊர் படாய்கள் இருக்கிறது, இங்கே இன்ஸ்டா இந்த ஃபேஸ்புக்கு அடுத்தது இந்த வாட்ஸ்அப்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் டைமை கூட கொடுத்து அதில் கடந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் கடலில் போடாமல் போனோமா படித்தோமா வந்து படிக்கணும். அதே மாதிரி கிளாஸுக்கு போனேன்னா போய் படி. காசு கட்டி தான் படிக்க, ஃப்ரீயாக படிக்கலை. ஸ்கூலுக்கு போனாலும் தான் ஃப்ரீயாக படிக்கணும்னு சும்மா இருக்காமல் போய் படித்து போட்டு வீட்டையும் வந்து படி. ஏன்னா அவனுக்கு வேலை படிக்கிறது மட்டும்தான். மற்ற விஷயம் பர்சனலுக்குள்ளே தேவையான விஷயத்தை கொண்டு வரக்கூடாது. சாப்பிட்ற குடிக்கிறேன்னு அந்த சாராயம் கஞ்சாவெல்லாம் இல்லை, கஞ்சா குடிக்கிறியா இல்லை அடிக்கிற, அதுக்கெல்லாம் விட்டு போட்டு படிக்கிற. அதுக்கு பிறகு மற்ற நல்ல விஷயங்களை செய்கிற படிக்கிற. இப்படியோ படித்து ஒழுங்காக எக்ஸாமை செய். அதே பிறகு யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகி விடுவா. அடுத்த விஷயம் சொல்கிறேன் விளங்குதா? இதுக்கு மேலே மோட்டிவேஷன் இருக்கவே இருக்காது. போய் படிக்கிற வேலை பாருங்க.